Hi friends, பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம வீக்கெண்ட் ஸ்பெஷலில் சிக்கன் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். சிக்கனில் நம்ம நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக என்னென்ன ரெசிபிஸ் செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஷேர்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துட்டு இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கிரேவி செய்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அரை தக்காளி சேர்த்துக்கோங்க, அதையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துட்டு மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் வெறும் மிளகாத்தூள், கலந்தத்தூள், தனியாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கலந்தத்தூள் இல்லை அப்படின்னா வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான தண்ணியும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஒரு அரை லெமன் இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்த்துக்கிறதுனால நல்லா டேஸ்ட் நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை இதில் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் கோழிலையும் இந்த ரெசிபி செஞ்சு பார்க்கலாம். கோழி எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே நான் கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். கொதிச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 3-4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் ஃபுல்லையும் 2 விசில் மீடியம்லேயும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா ப்ரெஷர் போயிடணும். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளோட பிரியாணி சைட் டிஷ் ரெசிபி அரைச்சி விட்டு நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிருச்சு. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எந்த ரெசிபிலையும் நான் தேங்காய் இல்லாமல் தான் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சுக்கா இன்ஸ்டன்ட் மசாலா வச்சு எப்படி செய்யறதுன்னு. இதுக்கு இங்கே நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி 500 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாவும் போட்டு தாளிச்சிக்கோங்க. ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் வதங்க விடுங்க. அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்க சிக்கன் பீசஸை சேர்த்துட்டு தேவையான உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் சுக்கா அப்படின்றதுனால நம்மளுக்கு நிறைய வெங்காயம், தக்காளி இதுக்கு தேவைப்படாது. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சிக்கன் பீசஸோட வேக வைக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதை வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் சிக்கன்லாம் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்தளவு தண்ணி வந்துடும். மறுபடியும் கிளறி விட்டுட்டு ஒரு 5-7 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிரும். சிக்கன் வெந்ததுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம இதில் மசாலா சேர்த்துக்க போகிறோம். மசாலாவில் நான் இங்கே 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு இங்கே நான் செட்டிநாடு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச மசாலா இருக்குது அப்படின்னா அதுவும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான மிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவோட இந்த சிக்கன் நல்லா வேகணும். ஒரு 5-7 நிமிஷத்துக்கு லிட் க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வேக விடலாம். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே வந்துடணும். இப்போ நம்மளோட சிக்கன் சுக்கா செட்டிநாடு மசாலா தயாராகிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். வீட்டில் நம்மக்கிட்ட சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா போதும்.
அடுத்ததாக நம்ம கிரில் சிக்கன் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நீங்கள் கிரில் பேன்லேயும் செய்யலாம், வீட்டில் யூஸ் பண்ணுற தவாலையும் செய்யலாம். இதுக்கு நான் 2 பீசஸ் அளவுக்கு சிக்கன் பிரெஸ்ட் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளி இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு தக்காளி பிழிய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தக்காளியே பியூராகவே அரைச்சி அதையும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு மசாலாவை ரெடி பண்ணி வச்சிடலாம். சிக்கன் பிரெஸ்ட் பீசஸில் ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி போக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மசாலா உள்ளே நல்லா இறங்குறதுக்கு யூஸாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் மசாலாவை எடுத்து இந்த மாதிரி பீசஸ் மேலே சேர்த்துருங்க. நல்லா பக்கமும் நல்லா சேர்த்துட்டு இதை நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். ஒரு 1 மணி நேரத்துக்கு இதை நீங்கள் மூடி அப்படியே வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு தவா அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிரில் பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சிக்கன் பீசஸை இதை மேலே வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு பக்கம் வெந்துடும். இதை நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். இதே ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்க தவாலையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கிரில் பேனில் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மார்க்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளோட பீசஸ்லாம் நல்லா வேகிறதுக்காக. கரெக்டாக ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் மறுபடியும் திருப்பி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா நம்மளோட கிரில் சிக்கன் பீசஸ் பாருங்கள் சூப்பராக வெந்து தயாராகிருச்சு. கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேனில் இருக்கிற ஆயிலே எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த 4 ரெசிபீஸ்லேயும் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத இந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சிக்கன் பீசஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டாக அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு தேங்காய் இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு. இந்த சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் 2ஐயும் சேர்த்து இந்த மாதிரி தாளித்து விட்டுக்கோங்க. வெங்காயம் தாளித்ததுக்கப்புறமா இதில் நம்ம பச்சை மிளகா அப்புறம் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். அதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு தாளித்து விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி இங்கே நம்ம சம அளவில் எடுத்துக்கணும். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில் வதங்க விடுங்க. அடுத்ததாக இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் இங்கே நான் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு நம்ம கறி மசாலா தூள், கரம் மசாலா தூள் எதுவுமே சேர்த்துக்க போகிறதில்ல. வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு இப்போ தண்ணி விட்டு நல்லா இதை கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட இந்த கோழியை நல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான மிளகுத்தூள் இதில் நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 லெமன் இந்த மாதிரி இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட லெமன் இல்லை அப்படின்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கறதுனால நம்ம சிக்கன் நல்லா டெண்டரைஸ் ஆகி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வைக்க போகிறோம். இதை நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே வந்துடணும். கொத்தமல்லி இலை போட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் குழம்பு தேங்காய் இல்லாமல் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இது சப்பாத்தி, நான் அப்புறம் ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். 7 நாள் 7 வகையான பேசிக் நான்வெஜ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். Thank you so much for watching. Bye.